சிரிப்பு என்று முன்முகத்தில் நிலைக்க, சிறந்த கனவுகள் எல்லாம் நனவாக, ஆரோக்கியம், சந்தோஷம், அமைதி நிறைந்த ஆயுள் முழுவதும் இறைவன் அருள் பொழியட்டும். உன்னை போன்ற தங்கை கிடைத்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். அழுதாலும் மண்ணை ஒண்ணும் தர மாட்டேங்க. சரி, ஒண்ணும் செய்யல. அளவண்ட சரி, அளவண்ட புள்ள அளவண்ட. நீங்க அழுதான் நாம நீங்க அழுபடியணுங்களா? அளவண்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சொல்லி பார்த்தா நம்ம தெளிப்பள்ளியில் தான் நிற்கிறோம். 21st பர்த்டேக்கு எங்களால் சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹாய்மா. ஹலோ. நாங்கள் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டெலிவரிங்க வாரு. இன்னைக்கு 21st பர்த்டேன்னு சொல்லி ராக்கா சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க. இல்லை இப்போ சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி. ஃபர்ஸ்ட் மினிமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. யாரா இருக்க முடியாது, அது கேசிங் இருக்குதா? அண்ணா. அண்ணா இல்ல, இது ஒரு கேர்ள் வாழ்க்கை வந்த கிஃப்ட் உங்களுக்கு. அண்ணி அண்ணி அண்ணா அண்ணியை தவிர அவங்கள்ட்ட வந்த கிஃப்ட் இல்ல. இது அவங்கள தாண்டி ஒரு ரிலேஷன் ஒரு ஆக்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க. பிள்ளை இந்த 21st பர்த்டேல இது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் அவங்களுக்கு மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிள்ளை விஷ் பண்றதா சொல்லி கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க. நீங்க உடனே நீங்க அண்ணாவே மணின்னு சொல்றீங்களே, என் சொல்லி வச்சுக்கல சொல்ல சொல்லி இல்ல தானே? சரி, ஓகே. கொஞ்சம் என்ன கிஃப்ட் வந்துருக்கேன்னு பாப்போம் பிள்ளைக்கு. சரி, ஓகே. சரி, அதை வைங்க. அது கூட மிக்கிட்டு கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு பிறகு யாருன்னு சொல்லாம போகுது. எனக்கு இன்னொரு பிள்ளை பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நினைக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு அடியோ தெரியா? எனக்கு இல்ல. அண்ணா அடியோ தெரியா? அண்ணா துரத்தி அடிக்கிறாரோ தெரியா? நீங்க யாரும் நினைக்கிறீங்க? பிள்ளைக்கு யாரு கிஃப்ட் அனுப்பியிருப்பா? அண்ணாவை நீங்க தாண்டி யார் அனுப்பியிருப்பா? ஒருத்தரும் இல்ல. உங்களோட யார் இந்த பர்த்டே பிள்ளை இந்த பர்த்டே நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க? மிஸ் பண்ற ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. பட்டுங்க சரியா? எனக்கு இது கோயில்ல வந்து ஆர்டர் மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணதுக்கு பர்சனலா தேங்க் பண்ணுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை வட்டுங்க. என்ன இருக்கு? பொம்மை. உங்களுக்கு தான் அவசரப்படுங்க. உங்களுக்கு தான் கொண்டு எல்லாம் போக மாட்டேன். கொண்டு வந்த கிஃப்ட் இதுதான் பற்றி. யாரா இருக்கு? அண்ணி. எந்த அண்ணி? அண்ணி என்ற எல்லாம் எனக்கு தெரியாது. பேர் தான் சொன்னா தெரியும். சோயினான்ற நேம்ல கிஃப்ட் தெரியல. இது ஃபாரின்ல வந்த கிஃப்ட். உங்களோட பிள்ளைய மாத்த விரும்பல. ஃபாரின்ல வந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஃபாரின்ல இருந்து அனுப்புறதா யார் அனுப்பியிருப்பா? ஒருத்தருமே இல்லையா? ஞாபகப்படுத்தி பாருங்க. தங்கச்சி இருக்கு. தங்கச்சி அவங்க அனுப்பியிருப்பாங்களா? அனுப்புற வீடியோ பார்த்து கவலைப்படுவீங்க. நீங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லுங்க. நான் அண்ணி தாங்க. நான் அன்னைக்கு தான் தெரியுங்களா பொம்மை வேணும்? அன்னைக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்ப தெரியலையே. அவதானே? இல்லையேண்டா இல்லையா? எந்த கிஃப்ட் எனக்கு தெரியுங்க? இதுதான் எனக்கு வரும்.
உங்களோட போட்டோ கொண்டு போய் நான் என்ன செய்யறது? இதை கொண்டு போய் உங்களோட மெமரிஸா வச்சிருக்கு. தர மாட்டீங்களா? பிள்ளை மாதிரி கியூட்டான ஒரு டோல் அனுப்பி விட்டுருக்கீங்க. பிள்ளை இந்த 21st பர்த்டேல நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற நல்ல உறவுகள் தான் பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க. சரியா? ஒரு குழு தரட்டா? இது ஒரு 3 பேர் சேர்ந்து சொல்லிட்டு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. அப்படின்ற யாரும் சொல்லுவீங்க? 3 பேர். அண்ணா அண்ணி. அண்ணா அண்ணி டோல் அப்படித்தானே? அப்புறம் நீங்க நல்ல வீட்டுல கதைப்பீங்களாம்னு சொல்லி சொன்னீங்களே, வாயாடியா? அண்ணாவே சொல்லிச்சார் வாயாடியா. ஆனா கதைக்கிற சத்தம் எனக்கே கேட்கலையா? சுத்தி இருக்கிறார்களுக்கு அப்படி கேட்கும். சரி, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. பிள்ளை இந்த பர்த்டேல யார் பிள்ளைய விஷ் பண்ணல? நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? எல்லாருமே விஷ் பண்ணுவேன். ஷூரா எல்லாருமே விஷ் பண்ணுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பர்சன் உங்களுக்கு விஷ் பண்ணலையா? எனக்கு தெரியா. அண்ணா அடிக்கிறதா தெரியா? நான் சொன்னா ப்ரோ எல்லாம் பண்ணி கொடுக்கல. டவுட்டா தான் இருக்கு எனக்கு. இல்ல 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 ஷூரா இல்ல 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 ஒருத்தர் இல்ல. அண்ணா நீ நிக்கிற கண்ட கட்டி பயத்துல சொல்லலையா? இல்ல இல்ல பர்த்டே அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்லையா? நான் சும்மா குழப்பி நான் உங்களை அப்படி யார்டையுமே வரல. இது பிள்ளைன்ற ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஆள்கிட்ட தான் இந்த கிஃப்ட் வந்துருக்கு. அப்புறம் யாருன்னு சொல்லுங்க. அண்ணா. ஏன் அண்ணா நீ பர்த்டே கூட காசு தான் இல்ல கிஃப்ட் தங்களை சொல்லணும்னு சொல்லி இல்ல தானே? இல்ல ஏதாவது தங்கம் அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்துருங்களா? இல்ல தானே? அண்ணாய் மணின்னு சொல்றீங்க. சரி, அண்ணாய் மணியை வந்து சரி ஓகேன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நான் சொல்றேன் யாரும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறேன். அவன் அடிக்கடி போன் கேட்டுக்கணும். அடிக்கடி நானும் தான் போன் கேட்கணும். அதுக்கான சொல்லலாமா? இன்றைக்கு மட்டும் நான் அவ்வளவு தூரம் போன் கேட்டேன். அதுக்காக சொல்லலாம் உங்களுக்கு நான் தான் செஞ்சேன் கிஃப்ட். நீங்க வேற யாருமே போன் கதைக்க இல்லையா? உங்களோட அம்மா கதைக்க இல்லையா? இல்ல. அப்பா அண்ணா இல்ல. நான் இன்னைக்கு கோல் செலுத்தி போய் கழிச்சு. நீங்க இன்னைக்கு கோல் செலுத்தி கழிச்சு அண்ணி ஒரு கிஃப்டும் தர இல்லையா? இல்ல இன்னும் தெரியல. இன்னும் தர இல்லையா? தருவா, கட்டாயம் வச்சிருவா, தருவா. சரியா? ஷூரா? அண்ணி மண்ணா மில்லியன் சொன்ன என்ன செய்யறது? செடியை கொடுப்போம் மீக்கிட்ட கொண்டு போக சொல்லி என்ன? எங்களுக்கு டான்ஸ் ஆடுவீங்களா? சரியா சொல்லலையேன்னு சொன்னா அப்ப இல்லையான்னு சொன்னா என்ன செய்யறது? நீங்க சரியா கேஸ் பண்ணிட்டீங்கன்னு என்ன செய்யறது? கிஃப்ட் எல்லாத்தையும் தந்துட்டு நான் போயிடுவேன். ஓகே தானே? சரி, தூக்குங்க. சாப்பிட்டீங்க தானே? சரி, அந்த ஐம் அப்படி கொடுங்க. இந்த கிஃப்ட் நானே தரவா இல்ல உங்களை கிஃப்ட் அனுப்பினால கூப்பிட்டு தரவா? யார கூப்பிடுவோம்? தந்தாக்களை கூப்பிடுங்க. தந்தாக்களை கூப்பிடுமா? நான் 3 பேருன்னு சொன்னேன். நீங்க 2 பேர் தான் சொல்லிருக்கீங்க. அப்ப அந்த 3வது நபர் யாரு? தெரியாது. தெரியாத? அப்ப நீங்க கரெக்டா கெஸ் பண்ணலையா? அப்ப எப்படி தர கிஃப்ட்? நல்லா ஜோதிச்சு சொல்லுங்க. ஒரு சான்ஸ் தரல. நல்லா ஜோதிச்சு சொல்லுங்க. யாரா இருக்கும்? யார சொல்ல மறந்துட்டீங்க? அம்மா அப்பா அண்ணா அண்ணி. ஐயோ இன்னொரு ஆள் யாரு? தெரியல. அம்மா முப்பம் 2 பேர். அப்ப ஆக மொத்தம் 4 பேர். நான் சொன்னது 3 பேர். தெரியல. தெரியலையா? இப்ப கிஃப்ட் வேணாம் தானே? மிக்கி தெரிய தூக்குங்க, நாங்க போவோம். மிக்கி தெரிய தூக்குங்க, போவோம். சரி, கூப்பிடுமா அண்ணாமணியை? அண்ணாமணியை கூப்பிடணும். அதுதான் கிஃப்ட் அனுப்பி இல்லையே. நீங்க அந்த 3வது நபரை கண்டுபிடிக்கவே இல்லையே. தெரியல. ஒரு தெரியலையா? நானே சொல்லட்டா? 3வது நபரே இல்ல. சரி, ஓகே, அண்ணாமணியை கூப்பிடுங்க, வர சொல்லு. கூப்பிடுங்க அப்ப கிட்ட வச்சு. சத்தமா கூப்பிடுங்க. அண்ணி எங்க இருந்தாலும் வாங்க வந்து சத்தமா சத்தமா இதையாவது சத்தமா கூப்பிடுங்க. அண்ணி அண்ணி. அண்ணா அண்ணி என்ன இல்லையா? அண்ணா நீங்களா கிஃப்ட் அனுப்பிடாது உங்களோட சிஸ்டருக்கு? ஆனா உண்மையா கிஃப்ட் அனுப்பினால் பாவாம கவலைப்பட போயிடும். நீங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லி அண்ணாட்டையும் மண்ணிட்டையும் திருப்பியும் ஒரு தரங்களுங்க. அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. என்ன காரணம்? போன் கழிச்சு எல்லாம் காரணமா சொல்லக்கூடாது. சரியா? போன் கழிச்ச வாணி அதாலதான் நான் அண்ணிய சொல்றேன் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அண்ணா போன் கழிக்கலையா? அப்பயும் அண்ணாவை சொல்றீங்க. 2 பேரும் தான் செஞ்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க.
மூன்றாவது நபர் யாரு? இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. பிள்ளையாக குழப்ப விரும்பல பிள்ளை பாவம் தானே. பிள்ளை இந்த பர்த்டேல இந்த 21st பர்த்டேல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. இந்த கிஃப்ட் நாள் ஆசை வந்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி அது உங்களுக்கு ஸ்பெஷலா விஷ் பண்ணிருக்கீங்க. சரியோ? அது யாரு? உங்களோட அண்ணா மணி. சரியா? அவங்க பிள்ளை எப்பயுமே சந்தோஷமா இருக்கணுமா என்று சொல்லி என்ன எழுதிக்கணும்? என்ன எனக்கே ஓகே. நீங்க மனசுக்கு வாசிக்கிறது அழுவினவே சிரிப்பு என்று முன்முகத்தில் நிலைக்க சிறந்த கனவுகள் எல்லாம் நனவாக ஆரோக்கியம் சந்தோஷம் அமைதி நிறைந்த ஆயுள் முழுவதும் இறைவன் அருள் பொழியட்டும். உன்னை போன்ற தங்கை கிடைத்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். ஏன் 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 அழுவண்ட 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 அழுதாலும் அண்ணா ஒண்ணும் தர மாட்டேங்க. சரி ஒண்ணும் செய்யல. அளவண்டா சரி அளவண்ட புள்ள அளவண்ட நீங்க அழுதா அண்ணாமா நீங்க அழுப்படணும் இல்லோ. அளவண்டா வச்சிருக்கீங்களா அன்னியம்மா நாம எப்படி இருக்கு கல்வின மனசு இல்ல என்ன மிச்சம் வாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே நல்லதுங்களா? வாசிக்க கேட்டு நல்லதுங்களா? இல்ல இல்ல தானே இல்ல வருது அதை எதிர்பார்த்தீங்களா? என்ன அப்பா அண்ணி வந்து இன்னொரு அம்மா பிள்ளைக்கு அப்பாவுக்கு சமன் அண்ணா என்ன ஓகே. பிள்ளை இந்த பர்த்டேல பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைக்கு இது ஒரு அழகான மெமரிஸா மாத்தி தரணும்னு ஆசைப்பட்டு அன்னிக்கு சொன்ன மாதிரி அண்ணியும் அண்ணாவும் சேர்ந்தேதான் பிள்ளைக்கு இந்த சர்ப்ரைஸா கொடுத்துருக்கீங்க. அப்ப அவ ரெண்டு பேருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்ல தெரியலையா? அண்ணி சொல்லி கொடுங்க சொல்ல. இல்ல அன்னைக்கு என்ன சொல்ற அண்ணாக்கு என்ன சொல்றேன்னா அண்ணி சொல்லி தருவா. அன்னைக்கு என்ன சொல்றேன்னா நான் சொல்லி தருவேன். சரியா? ஓகே சொல்லி கொடுங்க அண்ணி. அண்ணாக்கு என்ன சொல்லி கொடுங்க. வீடியோல அப்படியே ரெக்கார்ட் ஆகுங்க. சரியோ? அதுக்கு பிறகு என்ன கேட்க கூடாது. சரியோ? பர்சனலா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன். இந்த மிக்கி அனுப்பினது தெரியாத மிக்கி அனுப்பினது மிக்க வச்சு படிக்கிறதா சொல்லுங்க. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணா. அவ்வளவு ரியாக்ஷன் உண்மையாவா? ஓகே பிள்ளைக்கும் தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். இந்த பிஸியான டைம் எனக்காக ஒதுக்கி தந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். என்ன இப்படி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு பிள்ளை கொடுத்து வச்சிருக்கோம்.